விடிஞ்சு போகிற நேரம் மணி ஒரு 5 மணி ஆக போகுது. இந்த வரைக்கும் ஒரு பெல்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது லோப்ஸ்ரா தூண்டில் பிடிச்சது. பல்லுகள் பட்டுறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் நம்ம ஊரில் ரேட்டு கம்மி என்னன்னு அப்படி வெளிச்சது கொண்டு வர தலைவர் பிடிக்குமா? அப்படி பிடிக்க இதுதான் லோப்ஸ்ரான்னு சொல்றது. பாரு பல்லு வாயில் போட்டு விட்டுறாம ஆளை கொண்டு போன ரைட். காப்பி சோக்கு பறந்துடாம டீ போட்டு மீன் பிடிச்சிட்டு அது தேரையாக்கி சொல்லி வாங்கி பார்த்தா கடைசியில் லோப்ஸ்ரா பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. கண்ணப்பத்தியில் எப்படி இருக்குன்னு இது வந்து இந்த தரவு குளம் இந்த மாதிரி இடங்கள்ல நல்ல விலை போகும். எப்படி பாருங்க, மற்ற சுறாவுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்த்தாலே தெரியும். இது வந்து நம்ம பிடிக்கும் சொல்லி பிடிக்கிறது இல்லை, நம்ம கேரைக்குன்னு சொல்லி தூண்டு போட்டப்ப அதுவாக வந்து மாட்டிக்கிச்சு. வேறு ஏதோ தூண்டிலேருந்து தட்டி வந்த மீன் வந்து ஏதோ பசியில் வந்து நம்மளும் வந்து கஷ்டப்படல. நம்ம தூண்டிய எப்படி இருக்கா பாருங்க. இந்த மீன் வந்து அதிகமாக ஆழ்கடலில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதிகமான ஆள் இருக்கிற இடத்துல மட்டும் தான் இருக்குது. இந்த மீனை அதிகமாக பிடிக்கிறவங்க வந்து இந்த தரவு குளம் அந்த ஏரியாவில் குளச்சல் இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அவங்க அதிகமாக ஆழ்கடல் தொழில் பார்க்கறதுனால இந்த மீன் அடிக்கடி கொண்டு வருவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வால் மட்டும் நல்ல நீளமாக இருக்குங்க. மற்ற ஸ்ராவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வால் மட்டும் கடுமையான நீளம். எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நீளம் இருக்குது. இந்த ஸ்ராவை பார்த்தாலே தெரிஞ்சு உங்களுக்கு ஸ்ராவை மாடலை பற்றியில் எப்படி இருக்குது. இதுதான் ஆழ்கடலில் மட்டும் வரக்கூடிய சுறா. இதை நாங்கள் பெல்ட்டுன்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும் பாருங்க. தூக்கி அந்த பக்கம் போட்டுருந்தேன் போட்டு ஜாயக்குடி ஒரு கிலோ இல்லை. வெளுப்பு நேரத்தில் கேரை பிடிச்சி போகும்போது தான் கடைசியில் இது பிடிச்சாச்சு. ரைட், எல்லாம் நன்மைக்கு.